Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இன்னைக்கு ஜூலை 9 இது வீக்லி அனாலிசிஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அனாலிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரைடே நம்ம நிஃப்டி 50 ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகியிருந்தாலும் க்ளோசிங்கில் நெகட்டிவ் மொமெண்டம் கொடுத்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஃப்ரைடே நடந்த இம்பார்ட்டண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸை பற்றி ஃப்ரைடே ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் 19,331.80. இது 0.85% நெகட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 44,925. இது 0.92% நெகட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு நல்ல புல்லிஷ் ரன்னுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் கேண்டில் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த நெகட்டிவ் கேண்டில் நிஃப்டி 50யோட கரண்ட் சப்போர்ட்டான 19,300க்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50 இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டிப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வைஸ் பார்க்கும்போது எம்ஏசிடி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்சாலிடேஷன் பேட்டர்னுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைனுக்கான இண்டிகேஷன் கொடுத்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்க்கும்போது ஓவர் பாட் ஜோனில் இருந்து ஒரு நல்ல நெகட்டிவ் மொமெண்டம்கான இண்டிகேஷன் கொடுத்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க. நிஃப்டி 50 நெக்ஸ்ட் வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற உங்களோட அசம்ஷனை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். கால் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 19,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆகியிருக்கு. அண்ட் புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 19,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஎஸோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே எஃப்ஐஐஸ் பையிங் சைடு தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி டிஏஎஸ் பார்க்கும்போது செல்லிங் சைடு இருந்திருக்காங்க. எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட டில் டேட் வரைக்கும் 9,164.85 crores பை பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஏஎஸ் பார்க்கும்போது 6,878.21 crores செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக பையிங் சைடில் இருக்கிறது நிஃப்டி 50க்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். மார்ச் மந்தில் இருந்தே எஃப்ஐஐஸ் கண்டினியூஸ் பையிங் சைடில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்டிடிவி ப்ராஃபிட் ப்ரொவைட் பண்ணுற ஹீட் மேப் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஹீட் மேப் மூலிமா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மொமெண்டம் ஸ்டாக்ஸை நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஹீட் மேப்பை நான் பை கெயின் அண்ட் 1 வீக் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஹீட் மேப்பை உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஹீட் மேப்பில் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மட்டுமே 11.71% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் 10.84% பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வந்த நியூஸில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 8.77% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் கூட ஜாயின்ட் வெஞ்சூர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சூர் மூலிமா பயோஃபியூயல்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக பார்க்கும்போது பிபிசிஎல், டிபிஎல், ஜிந்தால் ஸ்டீல், பிஹெச்இஎல், ஆயில் இந்தியா, ரிலையன்ஸ், எஸ்கேஃப் இந்தியா, டாடா பவர், என்எம்டிசி, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் ரியாக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் நெகட்டிவ் மொமெண்டமில் ரியாக்ட் ஆன ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது தெர்மேக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட், சட்பவ் இன்ஜினியரிங், எல்என்டி, பிஇஎல், அம்புஜா சிமெண்ட்ஸ், ஹச்இஜி அண்ட் பிஇ இண்டஸ்ட்ரீஸ்னு புரிஞ்சுக்கலாம். கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கிறதுனால ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஸ்பெல்லிங் @April Investmentsனு மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 டெலிகிராம் சேனலுமே ஃபேக் சேனல்ஸ் தான். இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கோம். அண்ட் கரண்ட்டாக நம்ம சேனலில் 1737 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி வீடியோஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸ்
டிவிடெண்ட், போனஸ் அண்ட் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கார்ப்பரேட் கேலண்டரை நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த கேலண்டரில் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்டிஐ மைண்ட்ரி வந்து 40 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட்டுக்கான எக்ஸ் டேட் வந்து 10th ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் டேட் 10th ஜூலை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த எக்ஸ் டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியாவது நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கணும். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்த வீக்லி அப்டேட்ஸ் வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். அண்ட் ஃபர்தராக பார்க்கும்போது ஆன்வர்ட் டெக்னாலஜிஸ் 3 rupees டிவிடெண்ட், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 4 rupees, டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் 40 rupees டிவிடெண்ட், JSW ஸ்டீல் 3.4 rupees, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஃபைனல் அண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக டோட்டலாக 22 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜூப்ளியன் ஃபுட் 1.2 rupees, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் வந்து 0.6 rupees டிவிடெண்ட், ஓரியன்ட் ஹோட்டல்ஸ் 0.5 rupees, டைட்டன் கம்பெனி வந்து 10 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டன் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருந்தது. இந்த ரீசன்னால டைட்டன் கம்பெனி வந்து நியூ ஹையை டச் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போலோ டயர்ஸ் வந்து ஃபைனல் அண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக டோட்டலாக 4.50 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டெக் கம்பெனி வந்து 2:5 ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு கம்பெனி போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து போனஸ் அப்டேட் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் வேல்யூவில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே இருக்காது. அண்ட் ஃபர்தராக பார்க்கும்போது அஸ்ட்ராஜெனிகா ஸ்டாக் வந்து 16 rupees டிவிடெண்ட், அட்டுல் 25 rupees, பிர்லா சாஃப்ட் 2 rupees, பாஷ் கம்பெனி வந்து 280 rupees டிவிடெண்ட், கண்ட்ரோல் பிரிண்ட் 5 rupees, கோரமண்டல் இன்டர்நேஷனல் 6 rupees, குளோபல் ஸ்பிரிட்ஸ் வந்து 6 rupees, கே சால்வ்ஸ் கம்பெனி 8 rupees, லுபின் 4 rupees, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 16.25 rupees, மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் 2.50 rupees, பாலிகெம் 20 rupees, ஆர்இசி கம்பெனி 4.35 rupees, திருமலை கெமிக்கல்ஸ் 1.5 rupees, உஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 0.5 rupees டிவிடெண்ட், இன்கிரசால் ரேண்ட் 20 rupees டிவிடெண்ட், லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல்ஸ் 22 rupees டிவிடெண்ட், ராணே பிரேக் 25 rupees, டிசிஎம் ஸ்ரீராம் 3.6 rupees, ஓரியன் பெல் 1 rupees டிவிடெண்ட், டிடிகே ஹெல்த் கேர் வந்து 10 rupees டிவிடெண்ட், ப்ளூ டாட் 30 rupees அண்ட் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 4.5 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். சிஎன்ட் டிஎல்எம் ஐபிஓ வந்து 10th ஜூலை அதாவது மண்டே என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆக போகுது. இந்த ஐபிஓவோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 154 rupees பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 58.11% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த ஐபிஓ எனக்கு அலாட் ஆகல, அலாட் ஆன நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீக் 14th ஜூலை வந்து சென்கோ கோல்டு ஐபிஓ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. இந்த ஐபிஓவோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 110 rupees பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 34.70% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த சென்கோ கோல்டு ஐபிஓவோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் லிங்க் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆனதுமே நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது உட்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஐபிஓ வந்து 12th ஜூலை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 14th ஜூலை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓவோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்டாக சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகியிருக்கிற ட்ரோன் டெஸ்டினேஷன் எஸ்எம்இ ஐபிஓ பற்றி வீடியோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ட்ரோன் டெஸ்டினேஷன் ஐபிஓவோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம சேனலில் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த எஸ்எம்இ ஐபிஓவோட கரண்ட் எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் வந்து 86.15% கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ரீசெண்டாக ட்ரோன் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரீசன்னால இந்த ட்ரோன் டெஸ்டினேஷன் எஸ்எம்இ ஐபிஓக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. எஸ்எம்இ ஐபிஓனா என்ன, இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் கியூஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஜூலை 12 வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் சிபிஐ டேட்டா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜூலை 14 பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஜூன் 12 சிபிஐ டேட்டா அண்ட் ஜூன் 13 வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் யூகே அண்ட் சைனா மார்க்கெட்ஸோட அப்டேட்ஸை நான் இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கம்மிங் வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 12 வந்து டிசிஎஸ் அண்ட் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் அவங்களோட Q1 அப்டேட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க.
ஜூலை 13 வந்து விப்ரோ கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. நிஃப்டி 50ல இருக்கிற 3 ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுனால நிஃப்டி ஐடி வந்து வாலடைலா இருக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனியோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். HAL கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலிமா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு 2 ட்ரோனியர் ஏர்கிராஃப்ட் சப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்டை கம்ப்ளீட் இன்ஜினியரிங் சப்போர்ட் பேக்கேஜோட சப்ளை பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் காஸ்ட் வந்து 458.87 crores-னு அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்ட்ல கிளாஸ் காக்பிட், மேரிடைம் பேட்ரோல் ரேடார், எலக்ட்ரோ ஆப்டிக் இன்ஃப்ராரெட் டிவைஸ், மிஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து HAL கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான சுலா வைன்யார்ட்ஸ் கம்பெனியோட Q1 அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். நெட் ரெவன்யூ பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கேட்டகரியில் அப்ராக்சிமேட்டா 17% அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் ஓன் பிராண்ட்ஸோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 24% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூல மெஜாரிட்டி ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து வைன் டூரிசம்ல இருந்து வந்துட்டு இருக்கு. வைன் டூரிசம் பிசினஸ் பார்த்தீங்கன்னாலும் 11% அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. ஓவரால் சுலா வைன்யார்ட்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து ஸ்ட்ராங்கான Q1 earnings வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து சுலா வைன்யார்ட்ஸ் கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். இந்தியாவில் வைன் மேனுஃபேக்சரிங்ல இந்த கம்பெனி வந்து சோல் பிளேயரா பிளே ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் NSDL IPOவோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் வந்து செபி கிட்ட IPOல வர்றதுக்காக DRHP ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த IPO வந்து கம்ப்ளீட் ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த IPO மூலிமா 29% ஈக்விட்டி ஸ்டேக்கை பப்ளிக்கு செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த IPOவோட டோட்டல் சைஸ் வந்து 3000 crores இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. கரண்டா HDFC பேங்க் வந்து NSDLல 8.95% ஸ்டேக்கை ஹோல்டு பண்றாங்க. இந்த IPO மூலிமா 2% ஈக்விட்டி ஷேரை செல் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த டெபாசிட்டரியோட பியரான CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குஜராத் அல்கலிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் கம்பெனியோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். கிளார் அல்கலி மேனுஃபேக்சரிங்ல இந்தியாலேயே லீடிங் கம்பெனியான இந்த GACL கம்பெனி வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் லாட் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரேட் அண்ட் பியூரிஃபைடு பாஸ்பரிக் ஆசிடை சப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த பியூரிஃபைடு பாஸ்பரிக் ஆசிட் மேனுஃபேக்சரிங்கை ஃபியூ கம்பெனிஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதாகவும் அண்ட் இந்தியா வந்து 35 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் பியூரிஃபைடு பாஸ்பரிக் ஆசிடை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பியூரிஃபைடு பாஸ்பரிக் ஆசிட் வந்து சுகர் ரிஃபைனிங், எடிபிள் ஆயில் ரிஃபைனிங், பெவரேஜஸ் அண்ட் ஃபார்மட்டிகல்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து GACL கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Zerodha அண்ட் Angel Oneல DEMAT அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக Zerodha அண்ட் Angel Oneோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.